தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சார்பாக இங்கு இந்த ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களே, மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, வக்ஃப் வாரியத்துடைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அப்துல் ரகுமான் அவர்களே, வக்ஃப் வாரியத்துடைய உறுப்பினர்களான சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் அப்துல் சமூத் அவர்களே, சகோதரர் ஆல் ஷானவாஸ் அவர்களே, திரு எம் கே கான் அவர்களே, திரு சையத் ரேஹான் அவர்களே, திரு ஹாஜா மஜித் அவர்களே, திரு சையத் அலி அக்பர் அவர்களே, பாத்திமா முசஃபர் அவர்களே, வக்ஃப் வாரியத்துடைய சிஇஓ திரு டேரஸ் அஹமத் ஐஏஎஸ் அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அரசு செயலாளர் திருமதி ரீட்டா ஹாரிஸ் தாக்கர் அவர்களே, வக்ஃப் வாரிய அலுவலர்களே, நிர்வாகிகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நேற்று மாலை இதே போல நம்முடைய அமைச்சர் சேகர்பாபுடைய ஏற்பாட்டில், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறனுடைய ஏற்பாட்டில் இஸ்லாமிய சகோதரர்களோடு நேற்று மாலை கிட்டத்தட்ட ஒரு 4500 துறைமுகத்தைச் சேர்ந்த 4500 இஸ்லாமிய சகோதரர்களுடன் நேற்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம். இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய நம்முடைய வாரியத்துடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரகுமான் அவர்கள் தொடர்ந்து 2 முறை குறிப்பிட்டார், மிக குறுகிய காலம் என்று. அது ஒன்றும் குறுகிய காலம் என்னால இன்னைக்கு நேற்று இரவு முடிவு செய்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த குறுகிய காலமா இருந்தாலும், எந்த காலமாக இருந்தாலும் இஸ்லாமியர்களோடு முஸ்லிம் சகோதரர்களோடு கைகோர்த்து கொண்டிருப்பது நம்முடைய கழக அரசு, நம்முடைய கழக தலைவர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய திராவிட மாடல் அரசு. அது உங்களுக்கு தெரியும். நேற்று ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் இங்கே நான் நினைவு கூட விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், நம்முடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் திரு கைதமிழத் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது மாண்புமிகு நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். கோவையில சுற்றுப்பயணத்தில் இருந்தார். இந்த சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு திரு காகிதமிழத் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடனே உடனே கிளம்பி சென்னைக்கு வந்து அவரை போய் மருத்துவமனையை சந்திச்சு அவருடைய கைகளை பற்றி கொண்ட திரு காகிதமிழத் அவர்கள் கலைஞருடைய கைகளை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவர் சொன்ன ஒரே கருத்து, என்னுடைய சிறுபான்மை சமூகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு பாதுகாவலாக இருக்கிறது நீங்க தான். நான் இறந்த பிறகும் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதை கலைஞர் செய்தார். இப்பொழுது நம்முடைய டாக்டர் கலைஞருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக எந்த காலத்திலும் சிறுபான்மை சமுதாயத்திற்கு தொடர்ந்து ஒரு அரணாக இருப்பார். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு 2 நாட்களுக்கு முன்பு 2019 அதிமுக ஆட்சியில, இது அரசு நிகழ்ச்சி, அதிகம் அரசியல் பேச விரும்பவில்லை, அந்த சிஏ சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதையும் நாம் எதிர்த்தோம். இன்னும் நான் பல மேடைகள்ல குறிப்பிட்டிருக்கிறேன். என்னுடைய பொது வாழ்க்கையில நான் முதலாக கைது செய்யப்பட்டது, காவல்துறையால் கைது செய்யப்பட்டது வந்து இந்த சிஏ சட்டத்தை கிழிச்சி அறுத்து, அதை பத்தி நான் கவலைப்படாம கிழிச்சி அறுத்து நான் ஒரு நாள் முழுக்க அப்பொழுது அதிமுக ஆட்சியில அவங்களுடைய கைது செய்யப்பட்டிருந்தேன். அதை எப்பொழுதுமே நான் பெருமையா சொல்லியிருக்கிறேன். நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இது அனுமதிச்சாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சிஏ சட்டத்தை நாங்கள் எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனவே என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய இது கிட்டத்தட்ட குடும்ப நிகழ்ச்சி தான். இது உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக எப்பொழுதுமே இந்த அரசு இருக்கும் என்று கூறிக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே தெளிவு, இந்தியாவே தமிழ்நாட்டு மக்கள் தான் மிக தெளிவு. அது தமிழ்நாட்டு மக்களே சிறுபான்மை மக்கள் மிக மிக தெளிவாக இருப்பார்கள். எனவே அதற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இங்க வருகை தந்ததற்கு, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.